ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவர் இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி சாஸ்திரா கமேஷா ஆபேத்நேகோ சொல்றது போல நமக்கு இந்த அறிவு இருந்தா எந்த சூழ்நிலையும் நீங்க காப்பாற்றப்படலாம். அவரையே நம்பி அவருக்காக காத்திருக்கிறவர்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவருக்கு கைவிடுறதுக்கு அவசியமும் இல்லை என்றால் அவர் நம்மை நேசிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்ற வேதத்தில் அநேக விஷயங்களை பார்க்கலாம். அவர் சொல்றாரு, இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டையில் எடுத்திருப்பார்கள். பூமியில் கடாந்தரங்களை சிருஷ்டித்த நான் நிலைப்படுவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை, இதனை அறியாயோ நீ கேட்டதில்லையோ என்று சொல்றாரு. ஆகவே இப்பேற்பட்ட தேவனை நம்புகிற நாம் பாக்கியவான்கள். நம்ம தேவன் எப்பயுமே அப்படி ஜீசஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே அப்படி சாஃப்டா ரொம்ப டென்டரா அவ்வளோதான், அதுக்கு மேலெல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுவார், அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே சிலர்லாம் அவர்கிட்ட தேவையான விஷயங்களை எடுத்துக்கிறது இல்லை. அவர் வல்லமையுள்ள தேவன்கிறத மறந்துடாதீங்க. இங்கே அப்போஸ்தலர்கள் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க போகிறேன். பவுல் சீலா 2 பேரை பற்றி தெரியும். அவங்க தேவனுடைய தாசர்களாக இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வராங்க. அப்போ பவுல் அந்த இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல ஒரு பெண் மேலே ஒரு ஆவி இருந்திருக்கும். அந்த ஆவியின் மூலமாக பாருங்க அவ குறி சொல்லி அதன் மூலமாக அநேகர் அந்த பெண்ணுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை பவுல் என்ன பண்ணுவாருன்னா, பவுல் போகும்போது வரும்போது இந்த பெண் தேவனுடைய ஊழியக்காரன்னு சொல்லி எப்பயுமே சொன்னதுனால இவருக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகி அந்த ஆவியை அந்த பெண்ணு துரத்திடுவார். அதனால அவங்களுக்கு அந்த வேலை செய்ய முடியாமல் போயிடும், அந்த குறி சொல்றதெல்லாம் பலிக்காமல் போயிடும். அவளுக்கு அந்த ஸ்பிரிட் போனதுலேருந்து அவன் நார்மலாகிடுவான். அது வேலை நல்லது, அந்த பெண்ணுக்கு விடுதலை. ஆனால் இவங்களுக்கு அது பெரிய அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, பெரிய அளவிற்கு அவங்களுக்கு ஒரு ஆபத்தையும் ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்திருச்சு, வெறுப்பை ஏற்படுத்திருச்சு. அதனால இவங்களை ஏதாவது பண்ணி இவங்களை கஷ்டப்படுத்தி அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெயிலில் கொண்டு போய் போடுறாங்க. அது சாதாரணமாக இல்லை, தொழுமரத்திலே கால்களை கட்டி அப்படின்னா நம்ம ஏதோ நினைக்கிற மாதிரி சிம்பிளாக கிடையாதுங்க. சில இமேஜஸ்லாம் நீங்கள் கூகுளில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கால்களை எந்த சமயத்திலும் எடுக்க முடியாது, ரத்தம் போயிட்டே இருக்கும். ஏற்கனவே அவங்கள ரொம்ப அடிப்பாங்க, அதுலேயும் கால்களை அப்படி கட்டி அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை எங்கே இருக்குது பாருங்கள். அப்போஸ்தலர்கள் 16 பாருங்கள் 22 ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள், பவுலுக்கும் சீலாவுக்கும் விரோதமாய். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று உட்காவலை வைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டு கொண்டிருக்காங்க. நடுராத்திரியில் இவங்க எப்பயும் போல தேவனை நன்றி செலுத்தி துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், அந்த சூழ்நிலையில் ஆண்டவரே எங்களை இப்படி விட்டுட்டீங்களே சொல்லுவோம். ஆனால் அவங்க அதை பற்றி யோசிக்கலை. தேவனை நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க, தேவனை துதிக்கிறாங்க, அவர் பெரியவருங்கிறது தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்க என்ன நடக்குது. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பெரிய எர்த்குவேக் மாதிரி இந்த நேரத்தில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிடுச்சு. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து இவங்கெல்லாம் ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே கொலை பண்ண பார்க்குறாங்க. ஆனால் பவுல் இல்லைப்பா, நீ கொலைலாம் பண்ண வேணா, நான் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி அவ்வளோ அழகாக காப்பாற்றப்பட்டு அதுக்கடுத்து அங்கே இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுலாம் நீங்கள் தொடர்ந்து படிக்கலாம். அப்போ இன்றைக்கி எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்கள் வாழ்க்கையை கூட இன்றைக்கி சிறை போல் இருக்கலாம். ஏன்னா இதுலேருந்து விடுவிக்க யாராலுமே கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். சிறை போல் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது லிட்டரலாக ஒரு வேளை சிறையாகவே இருந்தாலும் சரி, எந்த விதமான நாச மோசத்திற்கும் தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது மாத்திரம் நமக்கு புரிஞ்சா போதும், அதிசயம் அற்புதம் தாராளமாக நடக்கும், ஏராளமாக நடக்குங்கிற சந்தேகமே இல்லை. இந்த தேவன் தான் நம் தேவன். இவர் இன்றைக்கும் மாறாதவராக தான் இருக்கிறாரு. ஏதோ அன்னைக்கு பைபிளில் செஞ்சாராங்க, இன்னைக்கெல்லாம் செய்ய மாட்டார் அப்படின்னு இல்லை. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். செவிகள். நன்றி தகப்பன். இந்த நேரத்திலும் அப்பா ஒருவர் இப்படியாக விசுவாசிக்கட்டும், எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் விடுதலையை பெற்றுக்கொள்ளும். இயேசு நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கிறேன்.